திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானின் 64 வடிவங்களில் 24வது வடிவமான ஜுவாரா பக்ன மூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்திக்கு வானாசுரன் என்ற மகன் இருந்தான். இவன் 1000 கைகளை கொண்டவனாக அவன் மனைவி சுப்ரதிகை என்றவளுடன் நர்மதை நதி ஓரத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு தினமும் 1000 முறை அர்ச்சனை செய்து வருகின்றான். சிவபெருமான் இவனுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இவன் உலகம் முழுவதையும் தானே ஆட்சி செய்ய வேண்டும், தான் இருக்கும் சோனிதபுரத்தை சுற்றி என் அனுமதி இல்லாமல் யாரும் நுழைய முடியாதபடி நெருப்பினாலான மதில் சுவர் அமைய வேண்டும், அழிவே இல்லாத நிலை வேண்டும் என்று வேண்ட அதன்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் வரத்தை அருளி கொடுக்கின்றார். இதனால் உலகம் முழுவதையும் வெற்றி பெற்று ஆட்சி செய்தான். மீண்டும் சிவபெருமானை தரிசிக்க எண்ணி கைலேயகிரியை அடைந்து அங்கு தனது 1000 கைகளினாலும் குடமுழா வாத்தியத்தை வாசித்து தவம் செய்கின்றான். அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அவன், இறைவா, தாங்கள் தங்கள் குடும்பத்தினருடன் எனது சோனிதபுரத்திற்கு வந்து வசிக்க வேண்டும் என்று வேண்ட அவனின் தவப்பயனால் சிவபெருமான் குடும்ப சமேதராக அவனது மாளிகையிலேயே வசித்தார். இந்த நிலையில் வானாசுரன் தேவர் உலகத்தினர் அனைவரையும் போருக்கு இழுத்து தோற்கடித்ததால் அனைவரும் ஓடி மறைந்து வாழ்ந்தார்கள். போர் செய்ய ஆட்களை தேடினான், யாரும் இல்லாமல் இறுதியில் தன்னுடன் போர் புரியும்படி சிவபெருமானையே அழைத்தான். சிவபெருமானோ தனக்கு பதிலாக கண்ணன் வருவான் என்றார். கண்ணன் தன்னிடம் பலமுறை தோற்று சென்றவன் அவன் எப்படி வருவான் என்று வினவ, உன்னிடம் தோற்ற பின் உபமன்யு முனிவரிடம் அவன் தீட்சை பெற்று என்னை தவறாமல் வழிபட்டு வந்த காரணத்தால் உன்னை விட வலிமை பெற்றுள்ளான் என்று கூறவும், அந்த சமயம் எப்பொழுது வரும் என்று வினவுகின்றான். சிவனும் உன் மகள் கண்ணன் மகனை விரும்புவாள், அச்செய்தி உனக்கு கிடைக்கும்போது வருவான் என்றார். வானாசுரனின் மகள் உஜ்ஜைக்கும் கண்ணன் மகள் அனிருத்தனுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனை அறிந்து கண்ணன் வானாசுரன் போர் புரிய வந்தான். முதலில் வந்த வாசலில் விநாயகனை வணங்கினார். பழங்கள், பால் இவற்றை கொடுத்து விநாயகனை மனம் குளிர வைத்து 2ஆம் வாசலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி 3ஆம் வாசலில் இருக்கக்கூடிய உமாதேவியாரிடம் ஆசி வாங்கி உள்ளே சென்றான். அங்கே 4வது வாசலில் சிவபெருமானை கண்டான். சிவபெருமான் கண்ணனை சண்டைக்கு அழைத்தார். கண்ணன் பின்வாங்கினான். சிவபெருமான் முன்னொரு காலத்தில் மைனாககிரியில் தவம் செய்து கொண்டிருந்த திருமாலுக்கு யானே எதிர்த்தாலும் நீ ஜெயிக்க கடவாய் என்று கொடுத்த வரத்தை பாதுகாக்கும்படி தனது பினாகமாகிய வில்லை ஏந்தி நிற்க கண்டு சிவ ஆகமங்களை பாடி எளியனை காத்தருள வேண்டும் என்று வணங்க, நிமலர் எம்மை வென்று அன்றோ வாணனை நீ எதிர்க்கலாம் என்று வினோதமாக கூறுகின்றார். சர்வ அண்டங்களையும் சனத்தில் சாம்பலாக்கும் சங்கரா, புன்னகையால் புறம்பொடித்த புண்ணியா, துரும்போன்றால் தேவர் செருக்கை தொலைத்தோ, கரும்பு வில்லை கணமொன்றில் காய்ந்த கண்ணுதலே, தான் மச்சம் கூர்மம் வராகம் நரசிங்கம் வாமனம் வடிவங்களாக வந்த பொழுது எனது வலிமையை மாய்த்து கண், ஓடு, கொம்பு, தோல், என்பு இவற்றை அணிகலனாக கொண்ட இறைவா என்று வணங்கி, உற்று பார்த்தால் ஒளியும் எனக்கு ஓர் ஆயுதமும் எடுக்க வேண்டுமோ என்று இறைவனிடம் பலவாறாக தோத்திரம் செய்ய, பன்னக சயனனை பரமன் பார்த்து, விண்டுவே, எம்மை கண்டு அஞ்ச வேண்டாம், உனது வருகையை வாணனுக்கு முன்னரே உரைத்துள்ளோம், அவனை ஜெயித்து வெற்றி மாலை தரிக்க கடவாய், நீ எம்மோடு எதிர்த்தால் முருகன் விளையாட்டு போல நினைப்போம், தேவர்கள் வேடிக்கை பார்க்கும்படியாக இருவரும் சிறிது நேரம் சிறு செய்வோம்,
பகைமையாக யுத்தம் செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டாம் என்று பலவகையாக தேற்றி கண்ணுதல் தனது கையில் ஏந்திய பினாகம் என்னும் வில்லை வளைத்து நானேற்ற நாரணன் நாதனே நாயகனை காக்க என்று தனது சாரங்கம் என்னும் வில்லை நானேற்றினான். பவளமலையுடன் நீலமலை எதிர்த்தால் போல இருவரும் செய்த நானொலி திரிலோகத்திலும் செவிடுபடுத்தியது. இத்தகைய கடும் போர் பலகாலம் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணன் இறைவனை பணிந்து, அண்ணலே அமர் புரிய இனி ஆற்றற்கில்லேன் என்று பணிய அடியாருக்கு அனுக்கூலகனாகிய அம்பிகாபதி அச்சமரில் அச்சுதனை ஜெயமளித்து அப்பால் அகன்றார். அண்ணல் கண்ணனுடன் அமரா குகையில் அஞ்சினார் போல அகன்றது. இறைவன் இவ்வாறு ஒதுங்க போர் நின்றது. பின் கண்ணனுடன் வானாசுரனும் பயங்கர போர் நடைபெற்றது. அவனது கரங்கள் ஒவ்வொன்றாக கண்ணன் துண்டித்தான். சிவபெருமானை தொழுத கைகளை மட்டும் வெட்டாமல் கண்ணன் விட்டார். மனமாறிய வானாசுரன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு வேண்ட மறுபடியும் அவனது கரங்கள் இணைந்தன. சிவபெருமான் இருப்பிடத்தில் குடாமுலா வாத்திய கருவியை வாசிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டான். அவனது மகள் உஜ்ஜைக்கும் கண்ணன் மகள் அனிருத்தனுக்கும் திருமணம் நடைபெற்றது. கண்ணனுடன் போர் புரிய சிவபெருமான் எடுத்த உருவமே துவாரா பக்ன மூர்த்தியாகும். இந்த வடிவம் நாகப்பட்டினம் அருகேயுள்ள சாட்டியக்குடியில் உள்ள கோயிலில் காணலாம். இறைவியின் பெயர் வேதநாயகி ஆகும். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.